Good morning students. In this video, term 3, chapter 1, exercise 1.3 and 1.4. Listen. Multiplication of decimal numbers. Usually நம்ம multiplication எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அதுல வந்து decimal அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா decimalோட பாயிண்ட் வச்சு நம்ம சம் பண்ணலாம் அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் 42 into 5 நம்ம லோயர்ல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா 42 into 5 எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் 5 is 10 balance 1 5 4 are 20 20 plus 1 21 அப்படி நாம இது பண்ணுவோம் இல்லையா 42 into 5 அப்படினா 210 அப்படி நாம ஆன்சர் பண்ணுவோம். இது வந்து யூசுவலா நம்ம லோயர்ல படிக்கிறோம். இதே வந்து டெசிமல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது சப்போஸ் இந்த இடத்துல 4.2 into 5 அப்படி வந்திருந்ததுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஆன்சர் எழுதணும்னா யூசுவலா நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு how many decimal numbers க்கான எத்தனை decimal number இருக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்ப ரைட் சைடுல இருந்து வரணும். இப்போ 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வெச்சிட்டோம் அப்படினா அவ்வளவுதான். இட் இஸ் தி டெசிமல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இவ்வளவுதான் பண்ணேன். இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 38.2 into 1.2. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சைடு மட்டும் டெசிமல் நம்பர் இருக்குது. சப்போஸ் 2 சைடுமே டெசிமல் நம்பர் இருக்குது அப்படினா என்ன எப்படி பண்ணனும் அப்படினா you forget the decimal. The decimal is pointer வரது. யூசுவலா நீ எப்படி மல்டிப்ளை சம் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணு. ஃபர்ஸ்ட் 2 ஆல எடுத்து மல்டிப்ளை பண்ணு. 2 into 2 4. 2 into 8 16. Balance 1. 2 into 3 6. 6 plus 1 7. Next you multiply 1. 1 into 2. 1 into 8 8. 1 into 3 3. என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். 4 8 15 balance 1 3 plus 1 4 இப்படிதானே நம்ம யூசுவலா மல்டிப்ளிகேஷன் சம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி சம் பண்ணிடணும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் what is the next step என்ன how many decimal numbers here one number here one number so totally how many decimal numbers two decimal numbers so you write you count 1 2 after you put the decimal point இதே மாதிரி 2 டிஜிட் தள்ளி நம்ம decimal point வெச்சிட்டோம் அப்படினா அவ்வளவுதான். ஓகேவாங்க இந்த சைடு மட்டும் பாயிண்ட் இருக்குன்னா இங்க மட்டும் எவ்வளவு டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இங்க பாயிண்ட் பண்ணலாம். இதுல ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா யூசுவலா மல்டிப்ளிகேஷன் சம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சைடுமே டெசிமல் டிஜிட் எவ்வளவு அப்படினு கவுண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணலாம். சப்போஸ் 4 7 8.5 into 10 இப்ப 10 னால நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு வெச்சுக்கோ. இப்போ எப்படி நம்ம பண்ணுவோம் யூசுவலா 10 டேபிள் யூஸ் பண்ணி தான கணக்கு பண்ணுவோம். அப்ப 10 into 5 50 balance 5 10 into 8 80 80 plus 5 85 balance 80 10 into 7 70 70 plus 8 78 இப்போ how many decimal numbers kana only one number so right to left you put the one point then what is the answer kana 785 அப்படி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இதுல நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணாமலே கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட்டா பண்ணலாம். நம்ம மல்டிப்ளை பண்ண நம்பர் வந்து 10 ஆ இல்ல 100 ஆ இல்ல 1000 இது மூணு மட்டும் இருந்துச்சு அப்படினா ஒரு டிஜிட் வந்து பாயிண்ட் வந்து எந்த சைடு மூவ் ஆகும் அப்படினா ரைட் சைடுல மூவ் ஆகும். இப்போ 10 ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு டிஜிட் ரைட் சைடுல மூவ் ஆகும். இப்போ 100 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 டிஜிட் மூவ் ஆகும். இது 1000 ஆல மல்டிப்ளை பண்றோம்னு வெச்சுங்க. அப்ப என்ன பண்ணோம்னா 3 டிஜிட் மூவ் ஆகும். எந்த சைடு ரைட் சைடு. இப்போ நம்ம 10 செக் பண்ணலாமா நெக்ஸ்ட் 100 செக் பண்ணலாமா 1 2 0.6 into 100 இப்போ பாருங்க 100 into 6 600 double 0 0 6 100 into 200 200 plus 6 6 and then 2 balance 20 balance 100 into 1 100 100 plus 20 120 sorry 20 12 ஓகேவா. அப்ப how many decimal point ல 1 அப்ப 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இப்போ பாருங்க இந்த சைடு இருந்து எங்க மூவ் ஆயிருக்கு ரைட் சைடுல எத்தனை டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு அப்படினா 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் 1000 ல பாருங்க 4.5 into 1000 இப்ப நான் என்ன பண்றோம் 30 வந்து பக்கத்துல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 5 5 1 into 4 4 இப்போ how many decimal numbers 1 so you put point here அப்ப எங்க வந்துரும் பாயிண்ட் இங்க வந்துரும். இப்போ 1000 அப்படினா எத்தனை டிஜிட் மூவ் ஆயிருக்கு இங்க இருந்து பாருங்க இங்க தான் இருந்தது 1 2 3
ரைட் சைடு எந்த சைடுல மூவ் ஆயிருக்கு ரைட் சைடு மூவ் ஆகி இந்த பக்கம் வந்திருக்கு இப்போ 10 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா ரைட் சைடு 1 டிஜிட் தள்ளி மூவ் ஆகி வரும் 100 அப்படினா 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆகி வரும் 1000 அப்படினா 3 டிஜிட் தள்ளி மூவ் ஆகி வரும் ஓகேவாப்பா நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் 1.3 பண்ண ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ப்ராடக்ட் மீன்ஸ் என்ன மல்டிப்ளிகேஷன் இப்போ பாருங்க 0.5 into 3 னு வந்திருக்கு நம்ம யூசுவலா 3 டேபிளால மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா இப்போ எப்படி பண்ணலாம் 5 into 3 15 5 into 0 0 வந்துருச்சு இல்லையா how many decimal numbers 1 so you put 1 point right to left side 1 point தள்ளி பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா போதும் next one பாருங்க 4 into 0.7 இதுல வந்து ரைட் லெஃப்ட்ல பாயிண்ட் டெசிமல் நம்பர்ஸ் வந்தது இதுல வந்து எப்படி வந்திருக்கு அப்படினா ரைட்ல டெசிமல் வந்துருச்சு ஆனா நோ ப்ராப்ளம் நீ எப்படி பண்ற மாதிரி அப்படியே பண்ணிக்க வேண்டியது இப்படி கூட மல்டிப்ளை பண்ணலாம் 4 into 7 28 balance 2 4 into 0 0 0 plus 2 2 how many decimal numbers னா 1 அப்ப 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோ ஓகேவா இந்த ரோமன்ல பேலன்ஸ் சம்ஸ் இதே மாதிரி தான் பண்ண நீங்க 10 வொர்க் அவுட் பண்ணிக்கங்க ஓகேவா Next, second question. Find the area of the parallelogram whose base is 6.8 cm and height is 3.5 cm. பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்கக்கான ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் செகண்ட் சம் சொல்யூஷன் கன வாட்ஸ் த பேஸ் இஸ் கன 6.8 cm what is the height 3.5 what is the formula is given kane find out the area of the parallelogram what is the formula b into h இப்போ பேஸையும் ஹைட்டையும் என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்ணி what is the base value 6.8 into h ஓட வேல்யூ 3.5 ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணனுமா 6.8 into 3.5 usual multiplication தான் first 8 5s are 40 balance 4 6 5s are 30 34 8 3s are 24 balance 3 6 3s are 18 19 20 add பண்ணுங்க 4 8 3 2 how many decimal number kane here one decimal number here one decimal number so totally how many two decimal numbers so right to left you move 2 digit 1 2 you put it here the points so 23.80 centimeter you find out the area so you put it in square centimeter square area equal to third question kanem find the area of the rectangle whose length is 23.7 cm and breadth is 15.2 cm இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இப்போ பேரலோகிராமுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா வச்சு பண்ணோமோ அதே ஃபார்முலா தான் கண்ணு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும் அப்படின்னா எல் இன்ட்டு பி அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேவா யூ டூ யுவர் செல்ஃப் நீங்கள் பண்ணிவிடுங்க 10,000 கொடுத்துருக்காங்க 100,000 1,000 கொடுத்துருக்கேன் பேலன்ஸ் 5,000 இருக்கு அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ ஒரு நம்பரை 10 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன பண்ணணும்னா அதே நம்பர் அப்படியே ரைட் பண்ணி 10 ஆட் பண்ணா போதும் ஏன்னா 10 க்கு 10னால 10 ஆட் பண்ணா போதும் அப்போ என்ன வரும் 2 5 7 10 அப்போ டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு 1 2 அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுனா வந்துரும் இது வந்துரும் தட்ஸ் आवर ஆன்சர் ஓகேவா இதே இப்போ வந்து 100 ல நம்ம மல்டிப்ளை பண்றோம்னா how many zeros in 100 ல 20 ஓகேவா சோ இந்த நம்பர் அப்படியே ரைட் பண்ணி you add 20 1 2 5 3 6 7 20 ஆட் பண்ணலாம் ஓகேவா how many decimal number 1 2 3 அப்போ 1 2 3 பாயிண்ட் வெச்சா that's our answer ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் வந்து 1000 இப்போ 1000 க்கு how many zero கன 30 அப்போ whatever number is given here you add 30 இங்க என்ன நம்பர் வந்திருக்கோ அது கூட என்ன பண்ணிக்கணும் 30 ஆட் பண்ணணும் அப்போ 0 4 1 2 3 0 add பண்ணிட்டோமா how many decimal number 1 so 1 digit தள்ளி point வச்சுட்டோம் that's all okay ஓகே balance of input in a wheel of a baby cycle covers 49.7 cm in one rotation ஒரு பேபி சைக்கிளோடைய வீல் வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து 49.97 cm ஆகுதுக்கான find the distance covered by 10 rotation அப்போ அந்த சைக்கிள் வந்து 10 டைம்ஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க ஓகேவாப்பா ஃபிஃப்த் சம் சொல்யூஷன் கண்ணு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேபி சைக்கிளோடைய ரொட்டேஷன் சொல்லியிருக்காங்க the distance covered in one rotation ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த சைக்கிள் ஒரு தடவை சுற்றி வரும் எவ்வளோ கேப் ஆகுது அப்படின்னா 49.7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சைக்கிள் எவ்வளோ ரொட்டேட் ஆகுது அப்படின்னா 10 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது அப்போ என்ன பண்ணணும்னா
49 into 7 into 10. 10 ஆல மல்டிப்ளை பண்ணாலே என்ன பண்ண வந்துரும் whatever it is என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே எழுதி அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் 10 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப how many decimal number கான 1. So 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சிரலாம். what is the unit கான centimeter. அப்ப the distance covered in 10 rotation வந்து 497 centimeter. Okay ஓகே. Next question number 6 कने a picture chart cost rupees 150 paise. Radha want to buy 20 charts to make a album. How much does she have to pay? அப்போ அவங்க வந்து 20 chart வாங்குறாங்க கண்ணா அப்போ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே பாப்பா. Some solution கண்ணா cost of a picture chart வந்து rupees 150 paise. எவ்வளோ சார்ட்கள் வாங்குறாங்க cost of 20. அப்போ 20 picture chart ஓட ரேட் வந்து rupees 150 into 20. இதே நமக்கு வந்து 10 ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணுவோம் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதி 10 ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படினா 20 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்பனா இந்த 0 மட்டும் எடுத்து எழுதிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 into 0 0 2 into 5 10 balance 1 1 into 2 2 2 plus 1 3. How many decimal numbers கண்ணா 2 decimal number இருக்கா அப்ப 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படினா எவ்வளவு வருது rupees 30. So she have to pay rupees 30. Next 7th row ல find the product அப்படினா என்ன வரும் அப்படினா multiplication பண்ண 9 sum இருக்கு. first sum 8th sum நம்பர் மீதி sum நீங்க வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 3.6 into 0.3 இருக்கா இதுக்கு எப்படி சொல்யூஷன் எழுதலாம்னா 3.6 into 0.3 நம்ம இன்ட்ரோல பார்த்தோம்னா first 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 3 into 6 18 balance 1 3 3s are 9 9 plus 1 10. next 0 wala 0 into 6 0 0 into 3 0 then 8 0 1. okay மக்களே இங்க பாருங்க டெசிமல் நம்பர் இங்க ஒரு நம்பர் இருக்கு இங்க ஒரு நம்பர் இருக்கு. இப்ப ரெண்டு நம்பர் அப்ப 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சிரலாம். நம்ம லோயர் எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் சம் பண்ணுவோம் 2 digit நம்பர் மல்டிப்ளிகேஷன் சம் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிட்டு டெசிமல் நம்பர் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்து பாயிண்ட் மாத்தி வெச்சிட்டோம்னா கிளியர். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th சம் பாருங்க. இந்த சம் இப்படி மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் 1 ஆல 1 into 1 1 1 into 0 0 1 into 1 1 1 into 0 0 1 into 1 1. நெக்ஸ்ட் 0 ல மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 0 0 0 0 0 0. நெக்ஸ்ட் இந்த 0 ல பண்ணோம்னா 1 1 க்கு 0 க்கு 1 க்கு 0 1 ஆட் பண்ணுங்க 1 0 1 0 1 0 0. ஓகேவாப்பா? இப்போ டெசிமல் நம்பர் எத்தனை இருக்கீங்க இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கு. அப்ப 2 2 அப்படினா எத்தனை டிஜிட் இருக்கும்னா 4 டிஜிட் வரும். அப்ப 1 2 3 4 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம்னா ஆன்சர் ஆகும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கான 7th 8th क्वेश्चन பாருங்க 1.07 into 0.18 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்கே 2 டிஜிட் இருக்கு கண்ணு இங்கே 1 டிஜிட் இருக்கு அப்போ என்ன வரும் அப்படின்னா 0.107 ஆன்சர் வரும். இப்போ 2.08 into 10 10ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணோம் இந்த நம்பர் அப்படியே எழுதுவோமா அப்போ 208 1 டிஜிட் மட்டும் 0 ஆட் பண்ணுவோமா அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா எங்கே வரும் இங்கே வரும். அப்போ 20.8. A frog jump 5.3 cm in one jump. One jump la 5.3 போதுக்கன. The distance traveled by the frog in 10 jump. அப்ப 10 jumpல எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப 5.3 into 10 போட்டோம்னா என்ன வரும் 530. 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 53 cm. So 53 cm is the correct answer. Next one exercise 1.4 multiplication பார்த்தோம் இல்லையா decimal multiplication அதே மாதிரி division of multiplication. ஓகேவா? division எப்படி அப்படினா யூசுவலா நம்ம லோயர்ல பண்ண மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 4.6 divided by 2 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோ. இப்போ நம்ம லோயர்ல எப்படி பண்ணுவோம்? இப்போ அப்படி வேணாம். இப்போ fraction ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நம்ம என்ன பண்றோம் அப்படினா fraction க்கு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 4.6 எப்படி எழுதுவோம்? 46 by எத்தனை டெசிமல் நம்பர் இருக்கு? 1 நம்பர் இருந்தா 10 க்கு எழுதிப்போம். 2 நம்பர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 100 எழுதுவோம். இதே 3 நம்பர் வந்துச்சு அப்படினா என்ன ஆகும்? 1000 எழுதுவோம். இப்போ இங்க 1 நம்பர் வந்திருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 10 ன்னு எழுதலாம். into divide அப்ப 2 வரும். அப்ப 2 க்கு டினாமினேட்டர் என்ன இருக்குதா? இப்போ நீங்க எல்லா ஹோல் நம்பருக்கு 1 இருக்கறதா மீனிங். இப்போ இது எந்த ஃபார்மட்ல வந்திருக்கு அப்படினா
1/2. அப்ப இந்த டிவைட் என்ன ஆயிடும் மல்டிபிள் ஆயிடும். ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம் வரும், இது என்ன பண்ண வரும் 2 3 டைம் வருமா? அப்ப என்ன வரும் 23 into 1 23/10 வரும். அப்ப என்ன ஆன்சர் எழுதலாம் 2.3 அப்படினு நம்ம ஆன்சர் எழுதலாம். ஏன் மிஸ் எழுதுறீங்க அப்படினா இங்க 10 ல டிவைட் பண்ணும்போது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். ஓகேவா? இதே கான்செப்ட்ல தான் எல்லா சம்மும் போடுறோம். நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் சம்க்கான ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? நம்ம மொத்தத்தை இன்ட்ரோ எக்சர்சைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 0.6 divided by 3 இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா ஃபிராக்ஷன் ஃபார்ம் எடுக்கிறது. ஓகேவா? இப்போ எத்தனை டிஜிட் இருக்கு 6. அப்போ 1 டிஜிட். அப்போ 1 டிஜிட் வந்துச்சு அப்படினா டினாமினேட்டர் என்ன வரும்னா 10 வரும். அப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு டினாமினேட்டர் வந்து என்ன போடுறோம் 10 போடுறோம். ஓகேவா? டிவைட் 3 இதுக்கு டினாமினேட்டர் என்ன வரும் 1 வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் ஃபிராக்ஷனை வந்து ரெசிப்ரோக்கலா பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஓகேயா? அப்ப 0.6 by 10 into 1/3 வந்து. ஓகேவா? ஏனா ஃபிராக்ஷன்ல நம்ம டெசிமல்ல அப்படியே சம் பண்ண முடியாது. ஃபிராக்ஷன் சாப்டர் படிக்கும்போதே நம்ம படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் டர்ம் செகண்ட் டர்ம்லாம். ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல டெசிமலை வந்து மல்டிப்ளிகேஷனா கன்வர்ட் பண்ணி தான் நம்ம சம் பண்ணோம். ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ண 3 1 டைம் இது 2 டைம். அப்ப 2 into 1 2 by 10 வந்து. இப்ப 2 ஆல நம்ம என்ன பண்றோம் டிவைட் பண்றோம். 2 ஆல டிவைட் பண்ணா என்ன பண்ணுவோம்னா 2 0.2 ஏன்னா இந்த டிஜிட் ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப இது முன்னாடி என்ன வந்திருக்கும் பாயிண்ட் வரும். இதே நேரத்துல 100 வந்துச்சுன்னு வெச்சுக்கோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். இதே வந்து 1000 வந்துச்சுன்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். எந்த சைடுல பாயிண்ட் வரணும் அப்படினா லெஃப்ட் சைடு. நாம வந்து லாஸ்ட் எக்சர்சைஸ்ல பார்த்தோம் இல்லையா மல்டிப்ளிகேஷன்ல ரைட் சைடு வந்து அந்த பாயிண்ட் மூவ் ஆச்சு இல்லையா. இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்க பாயிண்ட் எங்க மூவ் ஆகி வந்துரும் அப்படினா இங்க மூவ் ஆகி வந்துரும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ரைட் சைடு டெசிமலா டிவிஷனா இருந்தா லெஃப்ட் சைடு. ஓகேவா? செகண்ட் சம் இதே பார்க்கலாமா? இதுல பாருங்க 4 0 8 இல்ல எத்தனை டிஜிட் கட கம்பெனி டிஜிட் கட 2 வருது. அப்ப நாம என்ன பண்ணோம் 100. ஓகேவா? டிவைட் 4 டினாமினேட்டர் வந்து 1 வருது. ஓகேவா? இப்போ எப்படி எழுதலாம் 408 by 100 into இது ரெசிப்ரோக்கல் 1/4. ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ணாமா இது 1 டைம் இது 102. அப்ப என்ன பண்ண வர ஆன்சர் 102 into divide 100 வருதா. இப்போ 100 க்கு எது ரெசிப்ரோக்கல்னா 20. அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வெச்சுனா நமக்கு போதும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 1.02. ஓகேவா? இந்த இடத்துல பாயிண்ட் வைக்க கூடாது. இங்க தான் நம்ம பாயிண்ட் வச்சு சம் பண்ணணும். இதே இடத்துல 1000 வந்துச்சு அப்படினா இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும். அதே மாதிரி தான் கண்ணே சிம்பிளிஃபிகேஷன் செகண்ட் ரோமன்ல பாருங்க 10 ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இதுல வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்திருந்தாங்க ஹோல் நம்பரா கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க ஹோல் நம்பர் வந்து 10 ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்ப 5.7 divided by 10 ன்னு இருக்கா. நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா மல்டிப்ளிகேஷன் அந்த ரைட் சைடு மூவ் ஆகும், டிவிஷன் இருந்தா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இப்போ 10 க்கு காம்பனன்ட் 0 தானே 10. இப்போ இந்த பாயிண்ட் மூவ் ஆகி எங்க வந்துரும் அப்படினா இங்க வந்துரும். அப்ப எதுக்கான ஆன்சர் எழுதலாம் அப்படினா 0.57. என்எஸ் நம்ம டைரக்டா தான் போடுமா இந்த மாதிரி பண்ணி போடலாமா? இந்த மாதிரி செஞ்சாலும் இதுதான் ஆன்சர் ஆகும். அதுக்கு நம்ம வந்து 10 ஆல 100 ஆல 1000 ஆல டிவைட் ஆகும்போது மட்டும் ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம அப்படியே பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளேவா இருந்தா ரைட் சைடு மூவ் ஆகும், டிவிஷனா இருந்தா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இப்போ செகண்ட் சம் பாருங்க 301.301 divided by 10 ன்னு இருக்கா. இந்த ஃபுல் நம்பர் அப்படியே இருக்கும் 301 301. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு இங்க இருக்கு. இங்க 10 க்கு எத்தனை 0 தானே 10. அப்ப இந்த பாயிண்ட் வந்து 1 டிஜிட் தள்ளி மூவ் ஆகி இங்க வந்துரும். அப்ப எந்த இடத்துல வரும் பாயிண்ட் அப்படினா இந்த இடத்துல வந்துரும். ஓகேவா? நம்ம டைரக்ட்டா ஈஸியாவே சம் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்க சிம்பிளிஃபை பை 100 ன்னு வந்துரும். இங்க எப்படி நம்ம 10 க்கு போட்டோமா அதே மாதிரி தான். அப்ப என்ன வரும் 0.7 divided by 100. இங்க என்ன நம்பர் இருக்கு அது அப்படியே இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த பாயிண்ட் மூவ் ஆகி இங்க 2 0 இருக்கா. அப்ப 2 டிஜிட் மூவ் ஆகும். ஆனா
ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு 1 டிஜிட் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா 1 more 0 ஆட் பண்ணி இந்த பாயிண்ட் எங்க வந்துரும் அப்படினா இங்க வந்துரும். அப்ப எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படினா 0.007 அப்படி எழுதலாம். ஓகேமா? இதே ஃபோர்த் சம் பாருங்க. 4 6 3 8 5 அப்படி இருக்கா. பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. டிவைட் 100. அப்ப இந்த டிஜிட் அப்படியே ரைட் பண்ணிப்போம். அப்ப how many 0 in 100 கன 20. இப்போ நம்ம என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். அப்ப பாயிண்ட் எந்த சைடு மூவ் ஆகும்னா லெஃப்ட் சைடு. அப்ப 1 டிஜிட் 2 டிஜிட். அப்ப எங்க மூவ் ஆயிடும்? இங்க மூவ் ஆயிடும். அப்ப எங்க ஆன்சர் வரும் அப்படினா 4.6385. ஓகேமா? அதே மாதிரி 6th ரோமன் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் இன் 1000 னு சொல்லிருக்காங்க. இப்போ எப்படி 100 க்கு வந்து 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆச்சோ அதே மாதிரி 1000 க்கு 3 டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். அப்ப எப்படி எழுதலாம்? 18.9 divided by 1000 ஆ? அப்ப இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோ. 189. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எத்தனை டிஜிட் கன மூவ் ஆகும்னா 3 டிஜிட். அப்ப 1 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப அந்த எல்லா டிஜிட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணி இந்த பாயிண்ட் எங்க போய்டும்? இங்க வந்துரும். அப்ப 0.0189 அப்படியே டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? 6th சம் பாருங்க. அதே மாதிரி 93.8 divided by 1000 ஆ? அப்ப 938 1000 க்கு எத்தனை 0 பண்ண 30. அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி மூவ் ஆகும்? 3 டிஜிட். ஆனா நமக்கு இங்க எத்தனை டிஜிட் தான் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 0 ஆன்சர் என்ன வரும்? 0.0938. இது வந்து நம்ம 1 மார்க் மாதிரி இப்படியே கூட சம் பண்ணிக்கலாம். மார்க்கனே குத்துறோம். இத பாருங்க. இந்த சைடு டெசிமல் வந்து இந்த சைடு டெசிமல் நம்பர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யூ ரைட் இட் இன் ஃபிராக்ஷன். 19/2. இப்போ 1 டிஜிட் தான். எப்படி எழுதுவோம்? 10. டிவைட் 2 4. இதுக்கு எத்தனை டெசிமல் நம்பர் இருக்கு? 1 டிஜிட். அப்போ 1 டிஜிட் வெச்சுனா என்ன டினாமினேட்டர் வரும் 10. அப்ப 10 போட்டுக்கலாமா? அப்ப என்ன வரும்? 192/10. இது அப்படியே என்ன ஆயிடும்? ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அப்ப 10/24. அப்ப இந்த 10 இந்த 10 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இல்லையா? அப்ப இத வந்து எந்த டைம்ல கேன்சல் பண்ணலாம்? 2 டைம்ல பண்ணனும்னு வெச்சுக்கோ. 1 டைம் இது 2 டைம். இது எடுத்தோம்னா 9 2 are 18 balance 1 6. ஓகேவா? அப்ப எந்த டைம்ல எடுத்துக்கலாம்? 2 டைம்ல எடுத்தேன்னு வெச்சுக்கோ. இல்ல 3 டைம்ல எடுத்துக்கலாம். 3 4 are 12. இது போட்டோம்னா என்ன வரும்? 3 2. இப்போ 4 எடுத்தா 1 டைம் 8 4 are 32. அப்ப ஆன்சர் என்ன வருது? 8 வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 4 9 5. இங்க 2 டிஜிட் வந்திருக்கா? அப்ப டினாமினேட்டர் என்ன வரும்? 10. அப்ப 10 5 100 டினாமினேட்டர் 100 வரும். டிவைட் 0 5. இங்க 1 டிஜிட் இருக்கா? அப்ப டினாமினேட்டர் என்ன வரும்? 10. அப்ப 10. அப்ப 495/100. இது என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் பண்ணுவோமா? 10 × 5. அப்ப இது என்ன ஆயிடும்? மல்டிபிள் ஆயிடும். ஓகேவா? அப்ப இந்த 0 க்கு இந்த 0 வந்துரும். 5 எடுத்தோம்னா 1 டைம் 9 5s are 45. பேலன்ஸ் என்ன வரும்? 4. அப்ப 45 வருமா? 9 5s are 45. இப்போ என்ன வரும்? இங்க 1 இருக்கா? அப்ப 99 by இங்க 100 இருக்கா தானே? அப்ப இந்த 100 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 100 ஆல டிவைட் பண்ணா என்ன பண்ணுவோம்? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வருமா? அப்ப 9.9 வந்து ஆன்சர். ஓகேவா? Sum number 6 canem divide 9.55 kg of sweet among 5 students. 5 students வந்து 9.55 kg sweets வந்து distribute பண்றதுக்கான how much will each child get அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யூஸ்வலாக நம்ம மேலே போட்ட மாதிரியே டிவிஷன் சம் போட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் ஒன் வந்து 7th ஒன் பாருங்க. A vehicle covers a distance of 76.8 km for 1.2 liter of petrol. 1.2 liter பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகுது. How much distance will it cover for 1 liter of petrol? அப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவாப்பா? distance covered by ஒரு வெஹிக்கிள்கான 1.2 லிட்டர்ல வந்து 76.8 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுது. ஓகேவா? the distance covered by for a 1 liter of petrol. அப்ப
அப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்னா 76.8 டிவைடட் பை 1.2 ரெண்டு சைடுமே என்ன வந்துருக்கு அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸாக வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 768 by 1 digit தான வந்திருக்கு. அப்போ 10 டிவைட் 1 2 by 1 digit வந்திருக்கனால என்ன வந்துரும் 10 வந்துரும். இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கலா எழுதுவோம். 768 by 10 into 10 by 12 அப்படின்னு ஓகேவா. அப்ப இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இது வந்து 1 டைம், இது வந்து என்ன வரும் அப்படின்னா 64 டைம்ஸ். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் ஆகும் அப்படின்னா 64 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டர் பெட்ரோல்ல டிராவல் ஆகும். ஓகேவா. Next, question number 8. Cost of leveling a land at the rate of rupees 15.50 square feet. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 15.50 rupees வந்து செலவு பண்ணுறாங்க கணம். அவங்க டோட்டலாக கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து 10,075 rupees. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேண்ட். அப்போ அந்த டோட்டல் லேண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் ஒரு லேண்டோடைய காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 15 rupees 50 பைசே. ஓகேவா. அப்போ என்கிட்ட மொத்தமாக இருக்கிற லேண்டோட எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் லெவல் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10,075 rupees நான் வந்து அவங்களுக்கு பே பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் என்கிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த லேண்ட் என்கிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த லேண்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன வரும்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் லெவலிங் பை காஸ்ட் ஆஃப் லெவலிங் பர் ஸ்கொயர் ஃபீட். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தனோ அதை எதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவோ அதால நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10,075 15.15 இருக்காங்கன்னு. அப்போ இது எப்படி எழுதலாம் 10,075 டிவைடட் பை 15.15 எழுதலாம் மக்களே. அப்போ இதுக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கிறது 1 இருக்கிறதா மீனிங். அப்போ எப்படி வந்துரும் 10,075 டினாமினேட்டர் 1 டிவைட் 15.50 எப்படி எழுதலாம் 20 இருக்கறனால by 100 ன்னு போட்டுக்கலாமா. இப்போ எப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணலாம் 75 into 100 by 1550 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இப்போ இது இருந்தா நம்ம கேன்சல் பண்ண முடியும். எப்படி கேன்சல் பண்ணலாம் 5 டைம்ல கேன்சல் பண்ணலாமா. இப்போ இது வந்து 2 டைம் 0, இது 1 டைம் பேலன்ஸ் 2 5 அப்ப 25 னா 5 டைம்ஸ் வரும். இது வந்து 3 1 0. ஓகேவா. இப்போ எந்த டைம்ல கேன்சல் பண்ணலாம் இந்த 0 இந்த 0 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ 31 போட்டோம் அப்படினா 2015 வந்து 31 ல டிவைட் பண்றோம்னு வெச்சுக்கோ. இது எத்தனை டைம்ஸ் வருது 3 டிஜிட் நம்பரா தான் எடுத்தாகும். ஓகேவா. அப்ப எவ்வளவு டைம் ட்ரை பண்ணலாம் 6 டைம் ட்ரை பண்ணலாம். 1 into 6 is 6 6 3s are 18. பேலன்ஸ் என்ன வரும் 5 இங்க 9 இருக்கும் 1. அப்ப இங்க என்ன இருக்கும் 5. அப்ப எத்தனை டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ் 5 15. அப்ப 31 வந்து 1 டைம் வரும். இது ஃபுல்லா எவ்வளவு வரும் அப்படினா 65 வரும். அப்ப 65 into 10 போட்டோம் அப்படினா 650 வந்து ஆன்சர். rupees centimeter plus feet square because நம்ம வந்து land தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். Next, sum number 9 பாருங்க. The cost of 28 books are rupees 1506.4. Find the cost of 1 book. 4 bookோட ரேட் கொடுத்துருக்காங்க. 1 book ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 4 ல டிவைட் பண்ணி சம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் 10th ஒன் பாருங்க. The product of 2 number is 40.376. 1 number is 14.42. Find the other number. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண 40.376 வருதுக்குன்னு அதில் 1 நம்பர் கொடுத்துருக்காங்க. another 1 நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். லிசன். சம் சொல்யூஷன் கரெ the product of 2 நம்பர் வந்து 40.375. ஓகேவா. 1 நம்பர் வந்து 14.44 கொடுத்துருக்காங்க. you find out the other number. அப்ப 2 நம்பர் அப்படினா 14.42 into x equal to இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அப்ப x தான் நம்ம கால்குலேட் பண்ணனும். இந்த சைடு வெச்சிட்டோம்னா 40.375 இந்த சைடு மல்டிபிள் இந்த சைடு வந்துனா என்ன ஆயிடும்னா டிவைட் ஆகும். அப்ப என்ன வரும் 14.42. இப்போ எப்படி நம்ம ஃபிராக்ஷன் எழுதலாம் 4375 இங்க 3 டிஜிட் வந்திருக்கா. அப்ப என்ன வரும் 1000 டிவைட் 14
4 2 இங்க எத்தனை டிஜிட் கணக்கு 2 டிஜிட் அப்ப என்ன வந்துரும் 100 வந்துரும் ஓகேவா இப்போ எப்படி எழுதலாம் 40 375 by 1000 into reciprocal இருக்குனா 100 by 4 4 2 இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வரும் 28 வரும் அப்ப எப்படி வரும் 28 by என்ன இருக்கு 10 இருக்கு அப்ப 10 அப்ப எப்படி எழுதலாம் 10 அப்படினா 1 டிஜிட் பாயிண்ட் வருமா 0.8 அப்ப அதர் நம்பர் equal to 2.8 இதுதான் என்னதுன்னா ஆன்சர் Next one, objective types question கான 5.6 divided by 0.5 என்ன ஆன்சர் அப்படின்னா 11.2 நீங்கள் அந்த செகண்ட் ரோமன் இது ஃபிஃப்த் ரோமனில் போட்டோம் இல்லையாக்கான அந்த மாதிரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க 12th ஒன்று 2.01 டிவைடட் பை 0.03 கணக்கான வரும் 67 13th one 0.05 divided by 0.5 க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.1 இது எல்லாமே வந்து ஃபிஃப்த் ரோமன் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. Thank you students.